இப்போது ஃபைனல் லேயர் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம நொட்டேஷன்ஸ் பார்த்துருவோம். ஸோ ஏன் இந்த நொட்டேஷன்ஸ் நமக்கு முக்கியம்னா இந்த ஃபைனல் லேயருக்கு இதில் வந்து ஒரு செட் ஆஃப் த்ரீ ஃபார்முலாஸை மெமரைஸ் பண்ணி கரெக்டாக யூஸ் பண்ணிட்டோம்னா இந்த கியூப் வந்து ஃபைனல் லேயர் சால்வ் பண்ணிடலாம். ஓகேயா? ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் மாதிரி தெரியும், ஆனால் ரொம்ப ரொம்ப ஈஸி. நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதை சால்வ் பண்ணிடலாம் ஈஸியாக. ஸோ இது வந்து ஆர் டேஷ். ஸோ ரைட் சைடில் அப் பண்ணால் ஆர், டவுன் பண்ணால் ஆர் டேஷ். அதே மாதிரி லெஃப்டில் டவுன் பண்ணால் எல், அப் பண்ணால் எல் டேஷ். ஸோ அதே மாதிரி டாப் லேயர் வந்து யூ. ஸோ ரைட் சைடில் நோட்னா யூ, அப்புறம் ரிவர்ஸ் வந்து யூ டேஷ். பாட்டமில் டி, டி டேஷ். ஓகே, அப்புறம் எஃப். எஃப் வந்து இந்த ஃப்ரண்ட் ஃபேஸ் எஃப், எஃப் டேஷ். அதே மாதிரி டி, பி டேஷ். ஃப்ரண்ட்டு பேக். ஓகே, ஸோ மறுபடியும் சொல்கிறேன். ஆர், ஆர் டேஷ், எல், எல் டேஷ், யூ, யூ டேஷ், டி, டி டேஷ், அப்புறம் எஃப், எஃப் டேஷ், டி, டி டேஷ். ஓகே, இப்போ இதில் R2 அப்படின்னா R2 டைம்ஸ் வந்து கொண்டு வரணும். R டேஷ் 2னா கீழே மறுபடியும் 2 டைம்ஸ் ரிவர்ஸ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி தான் எல்லாத்துக்கும் U2 அப்புறம் U டேஷ் 2 இந்த மாதிரி எல்லாத்துக்கும் வரும். இதுதான் நோட்டேஷன்ஸ். இதை வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டு நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். ஸோ அப்கமிங் வீடியோஸில் மேக்ஸிமம் நீங்கள் ஞாபகம் வைக்க வேண்டியது ஆர், ஆர் டேஷ், அப்புறம் எல், எல் டேஷ், யூ, யூ டேஷ். இந்த 3 தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். ஒரே ஒரு ஃபார்முலாவுக்கு மட்டும் எஃப், எஃப் டேஷ் வரும். ஸோ இந்த 3 காம்பினேஷனில் தான் நிறைய இது யூஸ் பண்ணுவோம். இந்த பியும் டியும் மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ மற்ற 3 காம்பினேஷனில் தான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஸோ வாங்க அந்த ஃபார்முலாஸ் பார்ப்போம்.